ஹாய், ஹலோ, வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பர்சன்டேஜ் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ, அதோட கன்டினியூஷன் வீடியோ தான் இது. சரி, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். The weight of watermelon is 20 kg, in which 90% water. After 4 days, some amount of water evaporated. Now, 60% water left. How much kg water is evaporated அப்படின்னு கேட்குறாங்க. சரி, இப்போது டோட்டல் வெயிட், அந்த வாட்டர் மெலானோட டோட்டல் வெயிட் வந்து 20 கேஜி. ஓகே, அதில் வந்து இன் விச் 90% வாட்டர். ஓகே, அப்போது வாட்டர் வந்து 90% இருந்ததுன்னா மெலான் எவ்வளோ இருக்கணும்? அவுட் ஆஃப் 100ல் 90% வாட்டர் அப்படின்னா 10% வந்து மெலான். ஓகே, சரி, அப்போது 20 கேஜ். அப்போ 20 கேஜில் 90%னா 18 கேஜ் வந்து வாட்டர் இருக்கணும், மீதி 2 கேஜ் வந்து மெலானாக இருக்கணும். ஸோ இதான் விஷயம். ஓகே, 80 கேஜ் வந்து 18 கேஜ் வந்து வாட்டர் அண்ட் 2 கேஜ் வந்து மெலான். சரி, நான் இப்போ பாருங்கள், ஆஃப்டர் 4 days சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் எவாப்ரேட்டட். நவ் 60% வாட்டர் லெஃப்ட்டு. ஓகே, இப்போது வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 60% இருக்குது. இப்போ மெலான் எவ்வளோ வந்துருக்கணும்? 2 கேஜ், சாரி 40% இருந்திருக்கணும். ஓகே, ஸோ அது 40%. அப்போ 40% அந்த 2 கேஜ் அப்படியே தான் இருக்குது. ஏன்னா வாட்டர் தான் எவாப்ரேட் ஆகுது, மெலான் கிடையாது. அப்போ 40% வந்து இங்கே 2 கேஜ். அப்போ இனிஷியலி 10 கேஜாக இருந்தது, இப்போது 40 கேஜ் ஆகிடுச்சு. சரியா? அப்போது என்ன கேட்குறாங்க? ஹவு மச் கேஜ் வாட்டர் இஸ் எவாப்ரேட்டட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 40 கேஜ் 2னா, சாரி 40% 2னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாமா? இப்போது 2 × 100 divided by 40. ஸோ இது எத்தனை? 20 டைம்ஸ். ஸோ இது வந்து 5. இப்போது 5, ஓகே 5 கேஜ். சரி, மொத்தம் வாட்டர் எவாப்ரேட்டட். ஸோ வாட்டர் எவாப்ரேட்டட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இங்கே 2 கேஜா, இப்போ இது 5 கேஜ் சாரி, இங்கே இது 2 கேஜா, இப்போ 5 கேஜி. அப்போ வாட்டர் எவாப்ரேட்டட், அப்போ 20ல் 5 போச்சுன்னா 15 கேஜ் வாட்டர் எவாப்ரேட் ஆயிடுச்சு. இப்போ மெலான், ஓகே, இப்போ இந்த 60 கேஜாக இருக்கும்போது, சாரி 60 கேஜாக இருக்கும்போது வாட்டர் எவ்வளோ இருந்திருக்கு? 15 கேஜ் இருந்திருக்கு. சரியா? அப்போ மெலான் வந்து, சாரி 20 கேஜில் அவுட் ஆஃப் 20 கேஜில் 5% வாட்டர் வந்து, சாரி 5% மெலான் இருந்திருக்கு, 15 கேஜ் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு. அப்போ 15 கேஜ் வந்து வாட்டர் வந்து இங்கே எவாப்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்னென்னா, இனிஷியலி வாட்டர் 90%, அப்போ 18 கேஜ் இருந்திருக்கு, 10% 2 கேஜ். அப்போது 60% வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ மெலான் வந்து 40%. அந்த 40% இந்த 2 கேஜ் வந்து ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். 42னா 100% வந்து 5 கேஜ். ஓகேவா? ஸோ அப்போ 100% 5 கேஜ். ஸோ இப்போ 100%, இப்போ 60% வாட்டரா? ஸோ அப்போது 20 அவுட், இனிஷியலி வந்து 20 கேஜஸ் இருந்ததுக்கு, அப்போ அந்த 5 கேஜை நம்ம மைனஸ் பண்ணும்போது 15 கேஜ் ஆஃப் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிடுச்சு. இப்போ அவுட் ஆஃப் 20ல் 15 கேஜ் ஆஃப் வாட்டர் எவாப்ரேட் ஆகிடுச்சு. மீதி 5 கேஜாக இந்த 60%. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ, பாய்.